கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 4:16 ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது அப்படின்னு சொல்ல பார்க்கிறோம். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்ம விசுவாசத்தினால பெறக்கூடிய ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அது ஒருவேளை நம்ம சம்பாதிக்கிறது கிடையாது. ஆண்டவர் நம்ம விசுவாசத்தினால அந்த ஆசீர்வாதங்களை நம்ம வாக்குத்தத்தங்களை நம்ம பெறக்கூடிய ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஒரு ஆபிரகாம் எடுத்துக்கோங்க. ஆபிரகாம் பாருங்கள், ஒருவேளை ஆபிரகாம் இடத்துல பல தவறுகள் இருந்தாலும் ஆண்டவரை முழுமையாக நம்பக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அதனால தான் ஆண்டவராகிய தேவன் அவரை நீதிமானாக எண்ணக்கூடியவராய் காணப்பட்டார். அதே போல தான் ஆண்டவருடைய கிருபை அப்படிங்கிறது ஒரு பரிசு. சம்பளம், அது ஒரு சம்பளம் கிடையாது. சம்பளங்கிறது ஒரு உழைக்கிறதுக்கு நமக்கு வருகிற ஒரு வெகுமானமாய் காணப்படுகிறது. ஆனால் ஒரு அன்பு நிமித்தமாய் கொடுக்கப்படுகிறது தான் பரிசு. ஆண்டவராகிய தேவன் அவருடைய அன்பு நிமித்தமாய் நம்மளுக்கு கிருபையை பரிசை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு இவ்வளோ பெரிய பலவீனங்கள் நடுவில் நீங்கள் இருக்கலாம். உங்கள் கடந்த காலம் ஒரு மோசமான ஒரு கடந்த காலமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்பி அவர் மேலே நீங்கள் விசுவாசத்தை வைக்கும்போது அந்த கிருபையை அவருடைய அன்பும் பூரணமாய் உங்களுக்கு அவர் கொடுக்க போதுமான தேவனாய் காணப்படுகிறார். ஸோ ஆபிரகாமை போல நாமும் நம்பிக்கையோடு தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் வாக்குத்தத்தம் பண்ண அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்மளுக்கு அவர் நிச்சயமாய் கொடுக்க போதுமான தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.